நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். வேளாண்மையில் புத்தாக்க கூறுகளை புகுத்தும்படி ஃபெல்டாவுக்கு ஆலோசனை. WHOவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது அமெரிக்கா. ஃபெல்டா மீண்டும் எழுச்சி பெற பிளவுபடாத ஆதரவு தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று பரிகத்தான் நேஷனல் அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கியிருக்கின்றது. முன்னரை விட எதிர்காலத்தில் இன்னும் வலுவான நிறுவனமாக ஃபெல்டா உருவெடுக்கச் செய்யும் முயற்சிகள் துரிதப்படுத்தப்படும். அந்த தீவிர முயற்சிகள் ஃபெல்டாவின் பல்வேறு வெற்றி கதைகளுக்கு வித்திடும் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். தமது தலைமையிலான பரிகத்தான் நேஷனல் அரசாங்கம் ஃபெல்டா நிலக்குடியேற்றக்காரர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகளை எடுக்கும். பெரா சுங்காயில் தேசிய நிலையிலான 2020 ஃபெல்டா நிலக்குடியேற்றக்காரர்கள் தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். ஃபெல்டாவின் நிதி நிலை நிர்வாகத்தை வலுவூட்ட சிறப்பு பணிப்படையை தோற்றுவிக்கும்படி தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் தான் ஸ்ரீ முஹிடின் தெரிவித்தார். ஃபெல்டாவை உட்படுத்திய சிக்கல்களை களையவிருக்கும் அந்த சிறப்பு பணிக்குழுவிற்கு புர்சா மலேசியாவின் நிர்வாக ரீதியாக அல்லாத தலைவரான தான் ஸ்ரீ அப்துல் வாஹிட் ஒமார் தலைமையேற்றுள்ளார். தற்சமயம் அந்த பணிக்குழு ஃபெல்டாவின் நிதி நிலை நிர்வாகத்தை வலுப்பெற செய்வதற்காக சிறந்த அணுகுமுறைகளை அடையாளம் கண்டு வருகிறது. கூடிய விரைவில் அது தொடர்பான முழு அறிக்கையை அந்த பணிக்குழு தம்மிடம் சமர்ப்பிக்கும் என தான் ஸ்ரீ முஹிடின் சொன்னார். தொடக்க கட்ட நடவடிக்கையாகவும் இது அமைகிறது என்றார் அவர். நாட்டின் முதன்மை உணவு உற்பத்தியாளர்களில் ஒன்றாக உருவெடுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பினை ஃபெல்டா கொண்டுள்ளது. பெரிய விவசாய நிலப்பகுதிகளை ஃபெல்டா கொண்டிருப்பதை தொடர்ந்து நாட்டில் நிலைத்தன்மையான உணவுப் பொருள் கையிருப்பை உறுதி செய்ய முடியும் என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். நாட்டின் முதன்மை மூலப்பொருள் உற்பத்தியாளராக மட்டுமின்றி பேரளவில் மேற்கொள்ளப்படும் உணவு தொழிலின் முன்னோடியாகவும் உந்து சக்தியாகவும் ஃபெல்டா எழுச்சி பெறுவதை காண தாம் விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார். ஃபெல்டா நில குடியேற்றக்காரர்கள் மத்தியில் அதிகமான தொழில் முனைவர்களை உருவாக்க அரசாங்கம் தொடர்ந்து உதவும். 5 மாதங்களுக்குள் 3170 தொழில் முனைவர்களை உருவாக்கும் இலக்குடன் புத்ரா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மதிப்பு கூட்டப்பட்ட 15 தொழில் முனைவு திட்டங்களை செயல்படுத்தும் முயற்சியிலும் அந்நிறுவனம் தற்சமயம் ஈடுபட்டு வருவதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். இவ்வேளையில் ஃபெல்டா புதிய தலைமுறையினர் சொந்த மனை கொண்டிருப்பதற்கு ஏதுவாக அதிகபட்சமாக 3 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலிருந்து தொடங்கும் வீடுகளுக்கு 110 விழுக்காடு வரை கடனுதவி வழங்க எக்ரோ பேங்க் இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் தான் ஸ்ரீ முஹிடின் அறிவித்தார். நில குடியேற்றக்காரர்களின் சிறந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ஃபெல்டா புதிய துறைகளில் ஊடுருவ வேண்டும். இதற்கு முன் செம்பனை, ரப்பர் மர நடவு தொழிலில் மட்டுமே ஈடுபட்டு வந்த ஃபெல்டா நில குடியேற்றக்காரர்கள் புதிய துறைகளில் ஈடுபடுவதற்கான தருணம் வந்துவிட்டதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். புதிய வருவாயை ஈட்டுவதற்கான நில குடியேற்றக்காரர்கள் மேம்பாட்டு திட்டம், தோட்ட நிர்வாகம் வாயிலாக ஃபெல்டா கூட்டுறவு அமைப்பை வலுப்படுத்துவது, விவேக வேளாண்மை துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது ஆகிய முதன்மை கூறுகளை உட்படுத்திய ஃபெல்டா புதிய மாதிரியை அரசாங்கம் தற்சமயம் செயலாக்கி வருகின்றது. மதிப்பு கூட்டப்பட்ட கால்நடை வளர்ப்பு மற்றும் இதர பயிரீட்டு திட்டங்கள் ஆகியவை நில குடியேற்றக்காரர்களின் வருவாயை அதிகரிக்கச் செய்யும். உலக சந்தையில் அவ்விரு மூலப்பொருட்களுக்கான விலை நிலைத்தன்மையற்று காணப்படுவதை தொடர்ந்து நில குடியேற்றக்காரர்கள் கடும் சவாலை எதிர்நோக்கி வருகின்றனர். புதிய துறைகளில் ஈடுபடும் பட்சத்தில் ஃபெல்டா நில குடியேற்றக்காரர்கள் இனியும் செம்பனையையும் ரப்பரையும் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டியிருக்காது என தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் சுட்டிக்காட்டினார். நெகிரி சிம்பிலான் ஃபெல்டா புக்கெட் ரோக்கானில் கடந்த ஆண்டு நவம்பரிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வரும் நில குடியேற்றக்காரர்கள் மேம்பாட்டு முன்னோடி திட்டம்
திட்டம் சாதகமான பலனை கொண்டு வந்துள்ளது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட நில குடியேற்றக்காரர்கள் பலனடைந்திருக்கின்றனர். 31,000 நில குடியேற்றக்காரர்களை உட்படுத்தி நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஃபெல்டா நில குடியேற்ற பகுதிகளிலும் இந்த முன்னோடி திட்டம் செயலாக்கப்படும் என பிரதமர் மேலும் கூறினார். மக்களவை கூட்டம் இம்மாதம் 13ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 27 வரை 25 நாட்களுக்கு நடைபெறும். இவ்வேளையில் மேலவை கூட்டம் செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு நடைபெறும். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு செயலாக்கம் மீதான அமைச்சர்கள் சிறப்பு கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் அமலாக்கப்படும் SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டிடத்தில் உடல் வெப்பநிலை பரிசோதிப்பது, முகக்கவசம் அணிவது, கிருமி தொற்றை நீக்க கிருமி நாசினி திரவத்தை அடிக்கடி பயன்படுத்துவது, பாதுகாப்பான தூர இடைவெளியை உறுதி செய்வது உள்ளிட்ட சுகாதார பாதுகாப்பு அம்சங்கள் கட்டாயம் பின்பற்றப்படும். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்க அதிகாரிகள், செய்தி சேகரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் செய்தியாளர்கள் ஆகியோரும் மை சுஜாத்ரா செயலியின் மூலம் பதிந்து கொள்ள வேண்டும் என டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நினைவுறுத்தினார். அதன் பின்னரே அவர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்தினுள் நுழைய அனுமதிக்கப்படுவர். மக்களவை, மேலவை என இரு அவைகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகள் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுவர். இவ்வேளையில் செய்தியாளர்களும் அரசு ஊழியர்களும் நாடாளுமன்ற வளாகத்தில் இருப்பதற்கு மட்டுமே அனுமதி உண்டு. இதனிடையே கள்ளக்குடியேறிகள், குறிப்பாக கள்ளப்பாதைகள் வாயிலாக நுழைவதை தடுக்க நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஓப் பென்திங் சோதனை நடவடிக்கையில் அரச மலேசிய போலீஸ் படை 44,028 வாகனங்களை சோதனையிட்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். குடிநுழைவு தொடர்பான குற்றங்களுக்காக வெளிநாட்டவர் 5 கைது செய்யப்பட்டனர். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு உட்பட நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறையை மீறியதற்காக 3 கைது செய்யப்பட்டனர். அரசாங்க அலுவலகங்கள், வங்கிகள், தொழிற்சாலைகள், உணவகங்கள், பேரங்காடிகள் என 65,283 பகுதிகளில் போலீஸ் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டதாக டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி மேலும் சொன்னார். கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த வீடுகளில் தனிமைப்படுத்தி கண்காணிக்கும் உத்தரவு நல்ல பலனை கொண்டு வந்துள்ளது. அந்த உத்தரவு அமலுக்கு வந்த பின்னர் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் குடும்பத்தார் அதனால் பாதிப்புக்கு இலக்கான சம்பவம் எதுவும் பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்தது. கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் மலேசியாவுக்கு கிடைத்திருக்கும் ஒரு வெற்றி அதுவாகும். குறிப்பாக மலேசியர்களிடையே தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிக்கு அது வெற்றியை தந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. எனினும் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் முழுமையாக வெற்றி பெறுவது விதிமுறைகளை முறையாக பின்பற்றும் மலேசியர்கள் கையில்தான் உள்ளது என்பதையும் அது சுட்டிக்காட்டியது. அதனால் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்புபவர்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்ற வேண்டும். அது பெருந்தொற்று பரவலை முடிவுக்கு கொண்டுவர வழிகோலும் என சுகாதார அமைச்சு நம்பிக்கை தெரிவித்தது. சுற்றுலாத்துறையை மீட்சுற செய்வதற்கான ஒத்துழைப்பை மேற்கொள்வது தொடர்பில் மலேசியாவும் ஜப்பானும் பேச்சு நடத்தின. இரு நாடுகளின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது, சுற்றுப்பயணிகளின் நம்பிக்கையை பெறுவது ஆகிய இரு முதன்மை கூறுகள் அந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டன. மலேசியாவுக்கான ஜப்பானிய தூதர் ஹிரோஷி ஓகா மரியாதை நிமித்தம் நேற்று சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நன்சி ஷுக்ரியை சென்று கண்டார். அந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் சுற்றுலாத்துறை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். சுற்றுலாத்துறையை மீட்சுற செய்ய இரு நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்படுவது அவசியம் என அவர் சொன்னார். பயண தடை மீட்டுக் கொள்ளப்பட்ட பின்னர் ஜப்பானிய சுற்றுப்பயணிகளை மலேசியாவிற்கும்
மலேசியர்கள் ஜப்பானுக்கு செல்வதை ஊக்குவிக்கவும் ஏதுவாக முதலில் அவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது அவசியம் என டத்துஸ்ரீ நென்சி குறிப்பிட்டார். இரு நாடுகளின் கலை பண்பாடு குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு ஜப்பான் கோலாலம்பூர் அறவாரியத்துடனும் மலேசியாவுக்கான ஜப்பானிய தூதரகத்துடனும் ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது. எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே மேலும் அதிகமான ஒத்துழைப்புகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் நூர் ஜாரி ஹமாட்டும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். இதனிடையே பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி பாதுகாப்பான நாடு எனும் நிலையை தக்க வைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டுள்ள மலேசியாவை ஓகா பாராட்டினார். 1 டன் சுத்திகரிக்கப்படாத செம்பனை எண்ணெயின் விலை தற்சமயம் 2400 ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சரிவை மட்டுமே சந்தித்து வந்த சுத்திகரிக்கப்படாத செம்பனை எண்ணெய் விலை மீண்டும் வலுவடைய தொடங்கியிருக்கின்றது. பரிகத்தா நேஷனல் கூட்டணி அரசாங்கத்தின் நிர்வாக திறமை மீது செம்பனை எண்ணெய் இறக்குமதி நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கை அந்த மூலப்பொருளின் விலை உயர்வுக்கு வித்திட்டுள்ளதாக புறநகர் மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த விலையேற்றத்தால் இந்தியா, சீனா, மேற்காசியா உள்ளிட்ட இதர நாடுகளுடனான இரு வழி உறவு வலுப்பெறும். அன்றாட சமையல் தேவைகளுக்கு செம்பனை எண்ணெயை அதிகம் சார்ந்திருக்கும் மக்களும் அதன் பலனை மீண்டும் அனுபவிக்கும் வாய்ப்பினை பெற்றுள்ளனர். கடந்த மே மாத இறுதியிலிருந்து இந்தியா மீண்டும் மலேசியாவிடமிருந்து செம்பனை எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. இதற்கு முந்தைய அரசாங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் கோலாலம்பூருக்கும் புதுடெல்லிக்கும் இடையிலான இரு வழி உறவில் பதற்றம் நிலவியதை அடுத்து 4 மாதங்கள் வரை இந்தியா மலேசியாவிடமிருந்து செம்பனை எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தி கொண்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செம்பனை மூலப்பொருள் 64 கோடியே 84 லட்சம் ரிங்கிட் அல்லது 4.76 விழுக்காடு பங்களிப்பை செய்கின்றது. இவ்வாண்டுக்கான தேசிய மலேசிய மக்கள் தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு ஆய்வு பாரத்தை சுமார் 30 விழுக்காட்டுக்கும் அதிகமான மலேசியர்கள் இணையத்தின் வாயிலாக பூர்த்தி செய்வார்கள் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்நடவடிக்கைக்கு சென்சஸ் அல்லது மின்னியல் பதிவு முறை பயன்படுத்தப்படும் வேளை அதன் வெற்றி ஒட்டுமொத்த மலேசியர்கள் வழங்கும் ஒத்துழைப்பை பொறுத்தே அமையும் என தேசிய புள்ளி விபரத்துறையின் தலைமை புள்ளி விவரவியலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் ஹுசீர் மஹிடின் தெரிவித்தார். 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் இந்த கணக்கெடுப்பு நடவடிக்கை சுமார் 3 கோடியே 27 லட்சம் குடியிருப்பாளர்களையும் 90 லட்சம் குடியிருப்பு பகுதிகளையும் உட்படுத்தியிருக்கும். முதல் கட்ட கணக்கெடுப்பு நேற்று தொடங்கி செப்டம்பர் 30ஆம் தேதி வரை சென்சஸ் இணைய பதிவு முறையின் வாயிலாக மேற்கொள்ளப்படும். அதே சமயம் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நேர்முக அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைக்கான முன்னேற்பாடுகள் 2016ஆம் ஆண்டே தொடங்கப்பட்டுவிட்டன. கோவிட்-19 பெருந்தொற்றால் அவை பாதிக்கப்படவில்லை என டத்துஸ்ரீ டாக்டர் ஹுசீர் மஹிடின் தெளிவுபடுத்தினார். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கையில் விவரங்களை பதிவு செய்து கொண்ட முதலாவது நபர் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா ஆவார். ஒவ்வொரு முறையும் பழங்களின் அரசன் என்றழைக்கப்படும் டுரியான் பழத்தின் பருவகாலம் வரும்போதெல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கியும் தரமான சுளைகள் கிடைக்கவில்லை என சலித்து கொள்ளும் பயணீட்டாளர்கள் நிச்சயம் இருப்பர். அதிலும் டுரியான் பழத்தை வாங்கி வீடு திரும்பிய பின்னர் அது இன்னும் பழுக்காமலும் வெள்ளை நிறத்திலும் கசப்பாகவும் இருந்தால் அது இன்னும் பெரும் ஏமாற்றமாக அமையும். ரகத்திற்கு ஏற்ப படியாக்கம் செய்யப்பட்ட டுரியான் பழத்திற்கு சில்லறை விலை நிர்ணயிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக மலேசிய மலாய்க்கார பயணீட்டாளர் சங்க தலைவர் லெப்டினன்ட் கர்னல் ஹசான் ஜோஹான் தெரிவித்தார். முசாங்கிங் ரக டுரியான் பழத்திற்கு ABC என 3 கிரேடுகள் உள்ளன. அதன் ரகத்திற்கு ஏற்ப சில்லறை விலை நிர்ணயிக்கப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக விலையில் டுரியான் பழங்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹசான் ஜோஹான் கூறினார். ஒரு சில பழ வியாபாரிகள் பயணீட்டாளர்களின் கார் ரகத்துக்கு ஏற்ப டுரியான் பழங்களுக்கு விலை நிர்மாணிப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது தொடர்பில் அவர் கருத்துரைத்தார்.
அனைவராலும் டுரியான் பழங்களை வாங்கி சுவைக்க முடிவதில்லை. அதற்கு அதிக விலையும் முக்கிய காரணம். வீட்டில் அதிகமான பிள்ளைகள் இருந்தால் அதுவும் சாத்தியமில்லாமல் போகிறது. கெட்டுப்போன அல்லது கடினமான சுளைகளை கொண்ட டுரியான் பழங்களை வாங்கி ஏமாறாமல் இருப்பதற்கு பயணீட்டாளர்கள் வீட்டிலிருந்து சொந்தமாக அடுக்கு பாத்திரத்தை எடுத்து செல்லும்படி அவர் அறிவுறுத்தினார். கடையிலேயே டுரியான் பழத்தை பிளந்த பின் சுளைகளை அதில் நிரப்பி வீட்டிற்கு கொண்டு செல்லும்படி சே ஹசான் சே ஜொஹான் ஆலோசனை கூறினார். ஆஸ்திரேலியாவில் மீண்டும் முடக்க நிலை. மேற்கு அமெரிக்காவில் பச்சை நிறத்திற்கு மாறிய ஏரிகள், ஆராய்ச்சியாளர்கள் வியப்பு. விபரம் உலக நடப்புகளில். வசந்தம் புது பொலிவுடன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மாலை மணி 4 முதல் 5 வரை மை பிரிவியூ 1, 2, 3 அலைவரிசையிலும் TV 2லும் மக்களின் கருத்துக்களமாக உங்கள் வீடு தேடி வருகிறது. வசந்தம் உங்களுக்காக. அமெரிக்காவில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும். கோவிட்-19 தொற்று காரணமாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இணையம் வழி அதன் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர எடுத்திருக்கும் முடிவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சாடினார். அது குறித்த விரிவான தகவலுடன் மேலும் ஒரு சில உலக நடப்புகளை அடுத்து காண்போம். கோவிட்-19 நெருக்கடியின் எதிரொலியால் அனைத்து பாடங்களும் இணைய போதனா முறைக்கு மாறும் பட்சத்தில் தமது நிர்வாகம் அயலக மாணவர்களை நாட்டில் தங்கியிருப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது என்று ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உட்பட குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உயர்கல்விக் கழகங்கள் ஹைபிரிட் அணுகுமுறையையும் செயலாக்க விரும்புகின்றன. அமெரிக்காவில் கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளும் உயர்கல்விக் கழகங்களும் திறக்கப்படக்கூடாது எனும் கண்ணோட்டம் அடிப்படையிலேயே தவறு என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். WHO உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அமெரிக்கா. WHOவின் மிகப்பெரிய நன்கொடை நாடான அமெரிக்கா அடுத்த ஆண்டு ஜூலை 6ஆம் தேதியுடன் அந்த உலக அமைப்பிலிருந்து வெளியேறும். கோவிட்-19 பாதிப்பின் உச்சத்தில் அமெரிக்கா உள்ளது. முதல் கட்ட கோவிட்-19 பரவலில் அக்குடியரசு இன்னமும் போராடி வருகிறது. பாதிப்பையும் பரவலையும் கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்காவின் மூத்த தொற்றுநோய் சிகிச்சை நிபுணர் ஆந்தனி ஃபவுச்சி வலியுறுத்தினார். ஆஸ்திரேலியாவின் 2வது மிகப்பெரிய நகரான மெல்பர்னில் மீண்டும் முடக்க நிலை அறிவிக்கப்பட்டது. விக்டோரியா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 191 பேருக்கு தொற்று கண்டிருக்கிறது. அந்த ஆணைக்கு ஏற்ப அடுத்த 6 வாரங்கள் வரை வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என மெல்பர்னில் வாழும் 50 லட்சம் மக்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. உலகளவில் கோவிட்-19 மரண எண்ணிக்கை 5,45,345 எட்டியது. தொற்றால் மிக கடுமையாக பாதிப்புற்ற அமெரிக்காவில் 1,33,834 பேரும், பிரேசிலில் 66,741 பேரும் இதுவரை உயிர் இழந்தனர். பஞ்சமும் பட்டினியும் ஏழை ஆப்பிரிக்கர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. கோவிட்-19 பரவலுக்கு பின் சுமார் 5 கோடி ஆப்பிரிக்கர்கள் வறுமை பிடிக்குள் சிக்குவர் என AFDB ஆப்பிரிக்க மேம்பாட்டு பொருளகம் எச்சரித்திருக்கின்றது. அக்கண்டத்தில் வாழும் 3 ஒருவர் ஏற்கனவே அனைத்துலக வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். இந்நிலையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் வறுமை நிலை மேலும் தீவிரமடையக்கூடும் எனும் ஆருடத்தையும் AFDB வெளியிட்டிருக்கிறது. ஜப்பான் கியூஷு தீவில் தொடர்ந்து பெய்து வரும் அடைமழையால் மீண்டும் நிலச்சரிவும் வெள்ளமும் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அந்த இரட்டை இயற்கை பேரிடர்களில் பலியானோர் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்தது.
கடும் வெள்ளமும் சகதியுடன் கூடிய நிலச்சரிவும் ஜப்பானின் தென்மேற்கு பகுதியை உருக்குலைய செய்துள்ளது. ஆறுகளில் நீர் கரை புரண்டு ஓடுகிறது. மலைப்பாங்கான பகுதிகள் உறுதியற்று காணப்படுகின்றன. வழக்கத்திற்கு மாறாக பெய்யும் மழையின் அளவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை குத்தியுள்ளது. எனினும் நிலச்சரிவாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கும் சாத்தியமுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றன. குறைந்தது 80,000க்கும் அதிகமான மீட்பு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருகின்றனர். வெள்ள பேரிடர் கடுமையாகி வருவதை தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் களம் இறங்கும்படி கூடுதலாக 20,000 இராணுவ படை வீரர்களுக்கு ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே உத்தரவிட்டிருக்கின்றார். தூய்மையான குடிநீரின்றி போராடி வரும் யெமன் தற்போது புதிய மறுட்டலை எதிர்கொண்டிருக்கிறது. பட்டினியாலும் ஊட்டச்சத்து குறைபாடாலும் பச்சிளங்குழந்தைகள் வாடுகின்றன. உள்நாட்டு போர் சொந்த மக்களையே பேரழிவின் விளிம்பிற்கு இட்டுச் செல்லும் என்பதை இந்த அவலநிலை உணர்த்துகிறது. தலைநகர் சனாவில் உள்ள அல் சபியின் மருத்துவமனையில் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வரும் மசீரா சக்கீருக்கு வயதோ 90 நாட்கள்தான். யெமனில் 6வது ஆண்டாக தொடரும் உள்நாட்டு போரில் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளில் மசீராவும் ஒன்று. இக்குழந்தையின் தற்போதைய எடை வெறும் 2.4 கிலோகிராம் மட்டுமே. அரை கண்கள் திறந்தபடி ஊசி வழி தனது பாட்டி கொடுக்கும் பாலை விழுங்க போராடி வருகின்றாள். ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதியுற்று வரும் மசீராவுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். பால் உட்பட சத்தான ஆகாரமும் தேவைப்படுகிறது. அல் சபியின் மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவில் மசீராவுடன் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ள மேலும் சில குழந்தைகளின் அழுகுரல் அங்கிருப்போரின் நெஞ்சை உறைய வைக்கின்றது. உலகிலேயே மிக கடுமையான மனிதநேய நெருக்கடியில் அரேபிய தீபகற்பத்தின் வறிய நாடான யேமன் உள்ளது. அரசியல் உட்பூசலும் உள்நாட்டு போரும் யேமனில் மனித உயிருக்கு மதிப்பே இல்லாமல் செய்துவிட்டதாக ஐநா கூறுகின்றது. மேற்கு அமெரிக்காவில் மலைப்பகுதிகளில் உள்ள ஏரிகள் பச்சை நிறத்திற்கு மாறியிருக்கின்றன. அந்த மாற்றத்திற்கு புவி வெப்பமயமாதலே காரணம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். டென்வரிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த மலைப்பகுதிகளில் உள்ள ஏரிகள் திடீரென பச்சை நிறத்தில் மாறியது ஆராய்ச்சியாளர்களை பெரும் வியப்பிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது. அந்த ஏரிகளின் மேற்பரப்பில் இதுவரை கண்டிராத அளவுக்கு அடர்த்தியான பாசி படர்ந்துள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் இருந்ததை விட சம்பந்தப்பட்ட மலை ஏரிகளில் படர்ந்துள்ள பாசியின் அடர்த்தி 2 மடங்குக்கும் அதிகமாக இருப்பதாக கொலராடோ மாநில பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் அந்த ஏரிகள் அமைந்திருந்த போதிலும் இயற்கையை அழிக்கும் மனுக்குலத்தின் நடவடிக்கைகளால் பூமியின் சூழியலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆய்வுக்குழுவின் மூத்த ஆராய்ச்சியாளர் இசபெல்லா ஒலெஸ்கி தெரிவித்தார். சுற்றுச்சூழலை சூழ்ந்திருக்கும் ஆபத்துக்கு புவி வெப்பமயமாதலும் காரணம்தான். ஏரிகளில் தோன்றியிருக்கும் பாசி அதனை மெய்ப்பிக்கின்றது. படர்ந்திருக்கும் பாசியால் ஏரியின் தெளிந்த நீர்நிலை அதன் இயல்பு தன்மையை இழந்துவிட்டது. இது வானிலை மாற்றத்திற்கான அறிகுறி மட்டுமல்ல, அது பூமிக்கும் ஆபத்துதான் என எச்சரிக்கின்றார் ஒலெஸ்கி. இவ்வாண்டுக்கான 17 வயது மகளிருக்கான ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டி. அப்போட்டியில் களம் இறங்க 2 வார கடுமையான பயிற்சியில் ஈடுபடுவதற்கு முன் தேசிய 17 வயது மகளிர் ஹாக்கி அணியினர் அடிப்படை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என அவ்வணியின் தலைமை பயிற்றுனர் லைலின் அபு ஹசான் தெரிவித்தார். ஆசியான் கிண்ண போட்டியில் களமிறங்க தேசிய அணியினர் முழு உத்வேகத்துடன் உள்ளனர். எனினும் அவர்கள் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள தேவையில்லை. மாறாக நன்கு திட்டமிட்டு மிதமான பயிற்சிகளில் ஈடுபட்டாலே போதுமானது என லைலின் அபு ஹசான் சொன்னார். கோவிட்-19 வைரஸ் தொற்றால் 3.5 மாத கால ஓய்வுக்கு பின் களத்தில் இறங்கியுள்ள மகளிர் அணியினர் ஆசிய கிண்ண ஹாக்கி போட்டியில் முதல் 3 சிறந்த அணிகள் பட்டியலில் இடம் பிடிக்க வேண்டும் எனும் இலக்கோடு பயிற்சியில்
பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக அவர் சொன்னார். தேசிய அணியின் 25 விளையாட்டாளர்கள் மீண்டும் பயிற்சியில் ஈடுபட கடந்த ஞாயிற்றுக்கிழமை தங்கள் பெயர்களை பதிந்து கொண்டுள்ளனர். நேற்று நடத்தப்பட்ட பயிற்சியின் வாயிலாக விளையாட்டாளர்கள் போட்டியை எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதை காண முடிந்ததாக லைலின் அபு ஹாசன் சொன்னார். தென் ஆப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள 2021 ஆண்டுக்கான உலக 11 வயது பெண்களுக்கான ஹாக்கி கிண்ண போட்டியில் பங்கேற்பதற்கான தகுதிச் சுற்று ஆட்டமாக இப்போட்டி கருதப்படுகின்றது. 2020 மின்னியல் முறையிலான மலேசிய லீக் காற்பந்து போட்டி லீக் பட்டியலில் முன்னிலை வகிக்கும் PDRM அணியின் அஹ்மத் ஷஹரின் ஷாருடினை பின்னுக்கு தள்ள இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருப்பதை பேரா அணி ஆட்டக்காரர் முகமது முசாஃபர் ஜுஹைர் முஸ்தபா தெரிவித்தார். 28 புள்ளிகளுடன் தோல்வியில்லாத வெற்றியை பதிவு செய்து வரும் AN என அறியப்படும் ஷாரின் ஷாருடின் லீக் பட்டியலில் முன்னிலை வகிக்கின்றார். அதோடு 2ஆம் வாரத்தில் 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் சமாக் என்ற புனைப்பெயரை கொண்ட முசாஃபர் லீக் பட்டியலில் முன்னிலை வகிக்கும் வாய்ப்பை இழந்தார். திரங்கானுவை சேர்ந்த ஃபயேஸ் ஹரீரியால் லீக் பட்டியலில் 3வது நிலையை தக்க வைத்துக் கொள்வதிலும் அவர் சிரமத்தை எதிர்நோக்கினார். இந்நிலையில் ANஐ வீழ்த்த தனது ஆட்டத்திறனை மேம்படுத்திக் கொள்ள போவதாக 17 வயதே ஆன சமாக் தெரிவித்தார். இப்போட்டியின் 5வது நாளன்று மொத்தம் 18 ஆட்டங்கள் நடைபெறவிருக்கும் நிலையில் சுமார் 12 ஆட்டக்காரர்கள் களமிறங்கவிருக்கின்றனர். லீகா MFL மற்றும் கேம்ஸ் பான் ஆகியவற்றின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் அகப்பக்கங்கள் வாயிலாக ரசிகர்கள் அவ்வாட்டங்களை கண்டு களிக்கலாம். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்டம் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் செல்சி 3-2 என்ற கோல் கணக்கில் கிறிஸ்டல் பேலஸை வீழ்த்தியது. முதல் பாதி ஆட்டத்தை காட்டிலும் 2ஆம் பாதி ஆட்டம் விறுவிறுப்பாக அமைந்தது. செல்ஹர்ஸ்ட் பார்க் அரங்கில் இரு அணிகளும் மோதின. ஆட்டம் தொடங்கிய 6வது நிமிடத்தில் செல்சிக்கான முதலாவது கோலை ஒலிவியா ஜிஹோத் பெற்றுத்தந்தார். 27வது நிமிடத்தில் புலிசிக்கின் மூலம் செல்சி மேலும் ஒரு கோலை ஈட்டியது. கிறிஸ்டல் பேலஸ் ஆட்டக்காரர்களை நகரவிடாமல் பந்தை கொண்டு சென்ற செல்சி ஆட்டக்காரர்களால் கிறிஸ்டல் பேலஸ் சற்று தடுமாறியது. செல்சி அணியின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறிய கிறிஸ்டல் பேலஸுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் ஆட்டத்தின் 34வது நிமிடத்தில் ஜஹா முதலாவது கோலை புகுத்தினார். அதன்பின் அவ்விரு அணிகளும் சற்று சுறுசுறுப்புடன் ஆடத் தொடங்கின. ஆட்டத்தின் 71வது நிமிடத்தில் செல்சியின் ஆப்ரஹாம் மிக திறமையாக தமது அணிக்கான 3வது கோலை அடித்தார். ஒரு நிமிட இடைவெளியில் பென்டெக்கே கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கான 2வது கோலை புகுத்தினார். ஆட்டம் 3-2 என்ற கோல்களில் லீக் பட்டியலில் 3வது இடத்தை வகிக்கும் செல்சிக்கு சாதகமாக முடிவுற்றது. இணையத்தால் தகவல்தான் கிடைக்கும், அறிவு அல்ல என்று உணர்ந்து செயல்படுமாறு வலியுறுத்துகிறார் எழுத்தாளர் சுஜாதா. ஆஸ்திரியா ஷான்புர்ன் மிருக காட்சி சாலையின் புதிய ஈர்ப்பாக விளங்கும் நீர் நாய்க்குட்டி முதன்முறையாக வருகையாளர்களை கண்டதில் வெட்கி அதன் அன்னையிடம் ஓட்டிக்கொண்ட காட்சி தொகுப்புடன் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.